நான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூலில் படித்தேன். 1 இயர் ரிப்பீட்டட் விவேகா அகாடமின்னு ஒரு அகாடமியில் போட்டு படித்தேன். நான் தமிழ் மீடியம் தான். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். நீட்டை பற்றி அவேர்னஸ் ஸ்கூலில் கொடுத்ததுனால நான் நீட் வந்து ஏற்கனவே 12th முடிக்கும் போது எழுதினேன். அப்போ என்னால் போதுமான மார்க் வாங்க முடியல. இப்போ 2வது தடவை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இந்த தடவை கண்டிப்பாக என்னால் முடியும்னு நான் நம்புகிறேன். அதோட அப்பா அம்மா சப்போர்ட்டும் எனக்கு வந்து இருக்குது, வந்திருக்காங்க. நான் இப்போ ஃப்ரெண்டோட அப்பாவோட தான் வந்திருக்கேன். இங்கே இவ்வளோ பிள்ளைங்க வந்திருக்கிறத பார்க்குறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஹோப்பாக இருக்கும், எக்ஸாம் நல்லா எழுதலாம் அப்படின்னு தோணுது. மற்றபடி இங்கே வந்திருக்கவங்க நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்கன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸாம் பற்றி இந்த அவேர்னஸ் இருந்துச்சுன்னா நல்லா மார்க் வாங்கலாம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் ஒன்றியத்துலேருந்து தானிக்கோட்டங்கிற குக்கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். என் பாப்பா அரசு கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு சென்ற வருஷம் நீட் எழுதுனுச்சு. அதில் சரியாக ஸ்கோப் பண்ண முடியாததுனால விவேகா நீட் அகாடமியில் தமிழ் வழி கல்வியில் 1 வருஷம் கோச்சிங் பண்ணிவிட்டு இப்போ இந்த நீட்டு எக்ஸாம் எழுத வந்திருக்கு. இங்கே வந்து பார்க்குற போது நிறையா பிள்ளைங்க பெற்றோர்களோடு வந்திருக்காங்க. பார்க்குற போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குது. பிள்ளைங்க நல்லா எல்லா பிள்ளைங்களும் நல்லா இந்த நீட்டில் நல்லா படித்து நல்லா அதிக மார்க் எடுக்கணும்னு நான் பிருந்தாவன் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். பட்டுக்கோட்டையில் இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு வரும்போது ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. இப்போ வந்து இங்கே இந்த மாதிரி மாணவர்கள் பார்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் இப்போ பதட்டம் இல்லாமல் இருக்குது. எக்ஸாம் நல்லா எழுதுவேன்னு நம்புகிறேன். எல்லாரும் நல்லா எழுதணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கேன். என் பொண்ணு பிருந்தாவன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 12ஆம் வகுப்பு எழுதியிருக்காங்க. அவங்களும் நீட் எழுதுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. முதல் முறையாக எழுதுகிறாங்க. இந்த மாதிரி இந்த நீட் தேர்வு வந்து ஆல் இண்டியா லெவலில் இந்த எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்குது. நிறைய மாணவர்கள் வந்து எழுதுகிறாங்க. வருஷம் நிறைய பேர் எழுதுகிறாங்க. எல்லா பெற்றோரும் அவங்களுக்காகவும் கோஆப்ரேட் பண்ணி கடினமாக உழைத்து அவங்க முன்னேற்றத்திற்காக பாடுபடுறாங்க. அதனால் எல்லா பிள்ளைகளும் நல்லா எழுதணும்னு நான் வேண்டிக்கிறேன். என் பொண்ணும் அதேமாதிரி நல்லா எழுதுவாங்க. பதட்டம் இல்லாமல் வந்திருக்குறாங்க. முதல் முறையாக எழுதுகிறவங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் இருக்கும். இருந்தாலும் அவங்களோட பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கொடுத்த ஊக்கத்தினாலையும் அவங்களோட முயற்சினாலையும் அவங்க பதட்டம் இல்லாமல் நல்லா எழுதணும்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி முயற்சி பண்ணி எழுதக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் எங்களோட சார்பாக வாழ்த்துக்கள். என்னோடய பொண்ணும் நல்லா எழுதி வெற்றி பெறணும்னு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன்.